வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பானையை நல்ல மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அபிக்கு இந்த மாதிரி காலில் அடிபட்டதும் அதே மாதிரி ரத்தம் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிறதையும் வந்து பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு நம்ம ராகவ். எதுக்காக இப்படிலாம் பாட்டி அப்படின்னோடனே, என்ன பண்ணுறதுப்பா, வேண்டுதல் தான் அப்படி தான் இருக்கும், நிறைய தடங்கள் வரும், அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியே பார்த்துட்ருக்காரு. எதுக்காக இப்படி கஷ்டப்பட்டு பண்ணணும் எல்லாமே, இங்கே பாருங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. அடுத்து வந்து அந்த கதிர்கள் எல்லாத்தையும் நெற்கதிர்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த வந்து தானியம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எடுத்து அந்த இடையில வைங்க, கண்டிப்பாக வந்து இவ்வளோ வெயிட் வச்சா கண்டிப்பாக வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லி சொன்னோன்னே அதன்படி எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வைக்கிறாங்க. ஆனால் அப்போ கூட எடை வந்து கூடவே கூடலை, அப்படியே தான் இருக்குது. ஒன்றும் புரியாமல் எல்லாரும் தவிக்கிறாங்க. என்ன இது இப்படி இருக்குது, ஏதோ வந்து குற்றமாக இருக்குது, கண்டிப்பாக ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே வந்து ஒன்றுமே புரியலையே, ராகவோட வந்து 2 மடங்கு எடையை நம்ம வச்சுருக்கோம், அப்போ கூட ராகவ் வந்து கீழே இறங்கலாம், இந்த தராசு இப்படியே எங்களை சோதிக்குது, இந்த அம்மன் ஏன் இப்படி சோதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்ப கண்கலங்குறாங்க. இன்னொரு வழி இருக்குது, அந்த பொண்ணு போட்டிருக்க நகைகள்லாம் வந்து கழட்டி வைக்க சொல்லுங்கள் அப்படின்னோடனே அதே மாதிரி வந்து அபியோட நகைகள் எல்லாமே கழட்டி வைக்கிறாங்க. அப்போவும் வந்து தராசு வந்து எடை கூடலை, என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து இது இவ்வளோ பண்ணி வச்சு கூட இது நிறைவேறலைன்னா கண்டிப்பாக தெய்வ குத்தம் தான் இருக்குது, உங்களுக்கு கெடுதல் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குருக்கள் சொல்கிறாரு. எல்லாருமே பயந்துடுறாங்க. உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முரளியும் வந்து சுந்தரியும், அப்பா எப்படியோ இது நடக்கலை, இது போதும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்ல நேரம் வந்து முடிய போகுது, அப்பா நிம்மதி அப்படி சொல்லி சொன்னோன்னே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்ல நேரம் முடிய போகுது, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும், வேறு வழி கிடையாதுங்க, இந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது இங்கே சித்தர் சாமி சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து புருஷன் வந்து மனசில் குறை இருக்கும்போது அந்த ஆத்தா எப்படி ஏற்றுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அவனுக்கு ஏதாவது வந்து பிரச்சனை வரதான் கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அபி. அவர் வந்து பண்ணது தப்பு தான், அவர் என்னை சந்தேகப்பட்டிருக்கக்கூடாது, அதுக்காக சாமி நீ தண்டனை வந்து அவருக்கு கொடுக்கக்கூடாது, இந்த தண்டனை நீ கொடுக்க நான் விட மாட்டேன், வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, தாலியை கழட்டி அப்படியே வந்து வைக்கிறதுக்காக அப்படியே வந்து கையில் எடுக்கிறாங்க. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அபி வேணாமா, சொன்னால் கேளு அப்படின்னோடனே, எனக்கு வேறு வழி தெரியல, இந்த பாரமாக இருக்கிறது இந்த தாலியை வந்து நான் கழட்டி வைக்கிறேன், அவர் மனசு வந்து தாரத்தோடு தான் அந்த தாலியை கட்டினாரு, அதனால் நான் கழட்டி வைக்கிறேன், வேறு வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு அபி அந்த தாலியை கழட்டி அப்படியே வந்து அந்த தராசில் போடுறாங்க. போட்ட மாத்திரத்தில் அந்த இடம் வந்து அப்படியே வந்து கூடுது. நம்ம வந்து ராகவும் வந்து அப்படியே மேலே ஏறினவர் இறங்கி அப்படியே கீழே வராரு. தராசு சரிசமமாகுது. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த பொண்ணு தெய்வ சக்தி நிறைஞ்சவ, இவ பரிசுத்தமானவன்றதை நிரூபிச்சிட்டா, இல்லைனா அந்த அம்மன் கண்டிப்பாக ஏற்றுக்காது, இவளோட தாலி புனிதமானது, இவ புனிதமானவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க. அதே மாதிரி சித்தர்சாமி சொல்கிறாரு, உண்மையிலேயே இந்த பொண்ணு ரொம்ப வந்து பரிசுத்தமானவ, இந்த பொண்ணு மேலே கலங்கம் இல்லையோ அந்த பொண்ணு தான் இந்த விஷயத்தை பண்ண முடியும், அந்த பொண்ணோட தாலியை தான் அம்மன் ஏற்றுப்பா, அதனால் இந்த பொண்ணு வந்து கிடைக்க உங்கள் குடும்பமே வந்து கொடுத்து வச்சுருக்கணும், இந்த பொண்ணு தான் உங்கள் வீட்டுக்கு எல்லாமே வந்து இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறாங்க. எல்லாருமே வந்து அபியை பாராட்டுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து ஒன்றும் புரியாமல் ராகவ் துடிக்கிறாரு. அபி இவ்வளோ நல்லவளா, அந்த சாமியே அவளை நல்லவன் காட்டியிருக்கு, அது மட்டும் கிடையாது, அந்த ஃபோட்டோ விஷயத்துலேயே அபி நல்லவன் நிரூபிச்சிட்டா, இதுக்கப்புறம் நான் ஏன் வந்து அபியை வந்து சந்தேகப்படணும், இனிமேட்டு நான் அபியை சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் யோசிக்கிறாரு. அப்போ அபி இவ்வளோ நல்லவளா இருந்திருக்கா, ஆனால் வந்து அவள் ஒரே ஒரு தப்பு தான் பண்ணா, அந்த முரளியை வந்து விரும்பியிருக்கா, மற்றபடி அபி எந்த தப்புமே பண்ணல, அந்த விஷயத்தை வந்து யூஸ் பண்ணி தான் முரளி இவ்வளவும் பண்ணியிருக்கான். ஆனால் இதில் எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே, ஏன்னா அபி நல்லவளாக இருந்தா அப்போ ஏன் அவன் முரளியை விரும்பணும், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து அபியே பார்த்துட்ருக்காரு. அவர் மனசில் வந்து ஒரு தெளிந்த நீரோட மாதிரி ஆயிடுச்சு. யோசிக்கிறாரு, கண்டிப்பாக அபி நல்லவ, அதனால் அபியை பற்றி நான் ரொம்ப தப்பாக நினச்சிருந்தேன், ஆனால் அபியும் நல்லவ தான், சமய சந்தர்ப்பத்தால் அவள் தவறு பண்ணியிருக்கான்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த முரளி தான் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்துல அந்த தாலி எடுத்து கட்டுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, அம்மன் வந்து ஆசீர்வாதம் பண்ண தாலி, அதனால் தைரியமாக கட்டு அப்படின்றாங்க. அதன்படி வந்து முரளி வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. செம டென்ஷனாக முரளி எதிரவே வந்து நம்ம ராகவ் வந்து அபி கழுத்தில் அந்த தாலியை கட்டுறாரு. எல்லாருமே வந்து அவங்க பூ தூவி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்து யாருக்குமே இருக்க மாட்டாங்க, இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க.